இருளின் ஒளி, துறவியின் உணர்வு கதையை காண்போமா? ஒரு அழகான அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சீடன் இருந்தான். அவன் வெகு நாட்களாக தியானம் பண்ணி வந்தான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. நமக்குள் இவ்வளவு தீய எண்ணங்கள் இருக்கு, எவ்வளவு அறியாமை இருக்கு, இதெல்லாம் மாற்ற இன்னும் எத்தனை வருடம் ஆகுமோ? என் வாழ்க்கை முழுக்க போராடினாலும் அந்த இருள் போகுமோ போகாதோ என்று அவன் மனதில் பயம் கலந்த கேள்வி எழும்பியது. அந்த கவலையுடன் அந்த சீடன் தன் குருவிடம் சென்றான். சுவாமி, ஒரு அறையில் 1000 வருடமாக வெளிச்சமே இல்லை என்று வச்சுக்கோங்க. அந்த இருட்டை வெளியே அனுப்ப நாம் 1000 வருஷம் கஷ்டப்படணுமா, இல்ல 1 வருஷம் போதுமா என்று கேட்டான். அதற்கு அந்த குரு சிரித்துக்கொண்டே, தம்பி, அதோ அந்த அறைக்குள் போ. அது பல வருடங்களாக மூடி இருந்தது. இதில் இருக்கும் இருட்டை வெளியே துரத்திப்பார் என்றார். அந்த சீடன் உள்ளே போனான். இருட்டு பயங்கரமாக இருந்தது. அவன் ஒரு துடப்பத்தை எடுத்து அந்த இருட்டை பெருக்கி தள்ள பார்த்தான். ஆனால் அந்த இருட்டு போகவே இல்லை. அவன் மீண்டும் முயன்றான். ஆனாலும் அந்த இருட்டு அப்படியே இருந்தது. பிறகு அவர் குருநாதர் ஒரு சிறிய விளக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் வந்தார். அப்போது அற்புதம் நடந்தது. அங்கு பல வருடங்களாக தங்கியிருந்த அந்த பயங்கரமான இருள் காணாமல் போய்விட்டது. பிறகு அந்த குரு புன்னகையுடன், இருள் எவ்வளவு பழையதாக என்பது முக்கியமல்ல, வெளிச்சம் வந்தாலே இருள் தானாக ஓடிவிடும். அதே போல் உன் மனசு, நான் ஒரு பாவி, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே. உனக்குள் தெய்வீக ஒளியை ஒரு நிமிஷம் நினைத்துப்பார். அத்தனை பலவீனங்களும் கவலைகளும் அந்த நொடியிலே மாய்ந்து போய்விடும். இருட்டு தனி பொருள் அல்ல, அது ஒரு வெளிச்சம் இல்லாத நிலை. கவலை என்பது சந்தோஷம் இல்லாத நிலை. பயம் என்பது தைரியம் இல்லாத நிலை. அதனால் இருட்டை துரத்தாமல் வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். வெளிச்சம் வந்தாலே இருள் தன்னாலே ஓடிவிடும். இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர், இருள் நீங்கி இன்பம் பயர்க்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கும் என்று கூறியுள்ளார். அதாவது மயக்கம், அறியாமை நீங்கி உண்மையான அறிவை பெற்றவர்களுக்கு அந்த அறியாமை இருள் விளங்கி பேரின்பமான வாழ்வு அமையும். ஏற்றுதனால் இருள் ஓடும் மாதிரி அறிவு வந்தால் கவலைகளும் போய்விடும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோவுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க. நன்றி.